ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மம்தா மிஷினரி லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து ஃபினான்ஷியல் அண்ட் வேல்யூவேஷன் அந்த ஃபேக்டர்ஸில் இது எப்படி இருக்க போகுது, இந்த கம்பெனி நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் பிஃபோர் கோயிங் டு த நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி மம்தா கம்பெனி பற்றி பார்ப்போம். இந்த மம்தா மிஷினரி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத் பேஸ்ட் கம்பெனி. இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ மிஷினரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இந்த மிஷினரிஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் பேக்கும் அண்ட் பவுச் மேக் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ் பில்ட் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் தான் அவங்க பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கம்பெனி வந்து 75 கண்ட்ரீஸில் ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வித் 4500 மிஷின்ஸ் வந்து ஓவரால் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈச் ஃபினான்ஷியல் இயர், லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயரோட டீட்டெயில்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து கீப் ஆன் ஸ்டெடி இன்க்ரீஸ்ட் அண்ட் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, அதாவது நம்ம வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுற ஈக்விட்டிக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாஸ்ட் கரண்ட் இயரில் 29%. ப்ரீவியஸாக வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 23.4% வந்திருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் கம்பெனி எம்ப்ளாய்டும் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக 20% எபோவ் வந்திருக்கு. அப்புறம் டெப்ட் வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 8 crore இருந்து 3.69 crore வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியில் வந்து நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அடுத்த 10 வருஷத்தில் அது வந்து 10 லட்சமாக மாறும். ஸோ இட்ஸ் அ ப்ளூ சிப் கம்பெனி. ஒருவேளை 5 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஸோ இது எல்லாமே வந்து இதே பெர்ஃபார்மன்ஸ் தே ஆர் மெயின்டைனிங் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் பண்ணால். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 3,18,000 வரைக்கும் போகிறதுக்கான, அதாவது இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 218%. ஸோ 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிட்டர்ன் இஸ் 915%. இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். பட் அதர் ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பேக் டு திஸ் ஸ்லைட்ஸ். ஸோ பேஸ்ட் அப்பான் த ஃபினான்ஷியல் சம்மரி நம்ம பார்த்ததுபடி ரெவென்யூ காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ஸோ எபோவ் 10%, விச் எவர் நியர்பை 10% இஸ் எனி கம்பெனிஸ் பி குட், தே ஆர் டூயிங் த ரெவென்யூஸ். அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 60% எபோவ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரிட்டர்ன் ஆஃப் கம்பெனி எம்ப்ளாயின்னு பார்த்தோம், டெபிட் ரெடக்ஷனையும் வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்ஸில் பார்த்தோம். ஸோ கம் டு த ஃபினான்ஷியல் நெக்ஸ்ட் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன். இந்த ப்ரைஸில் இப்போ வாங்குறது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் படி அவங்க வந்து மினிமம் 232 மேக்ஸிமம் 243 வந்து குள்ளார தான் வந்து அந்த ப்ரைஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் அப்பான் த எவ்வளோ பிட் லாட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் பேண்ட் 243ன்னு வச்சுட்டா கூட அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து அதாவது அவங்களோட டோட்டலாக வந்து அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து அரௌண்ட் 600 crores. ஸோ அதை பேஸ் பண்ணி 243 பர் ஷேர்னு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அதோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 16x. ஸோ 18x வரைக்கும் மேக்ஸிமமாக இட்ஸ் அ குட் கம்பெனி வி கேன் ஏபிள் டு பை. ஸோ 16.6xனா இட்ஸ் அ குட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்டர் வேல்யூட் ஸ்டாக். அதோட அதே இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணிங்க, அதாவது இதே இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்ற பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணால் அவங்களோட ஆவரேஜ் வந்து 99xல இருக்குது. பட் இவங்க 16xலேயே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 4.xல இருக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14.4x. ஸோ கம்பேரிங் டு த பியர்ஸ் அவங்களோட அதர் காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது தே ஆர் குட் இன் வேல்யூவேஷன். ஸோ அதர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே தான் இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருப்போம். ரோபஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், பர்ஃபார்மன்ஸ், ஸோ ஃபினான்ஷியலாக குட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ராங் ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் வந்து அதோட மெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அண்டு கம்பெனி எம்ப்ளாய் ரிட்டர்ன் ஈக்விட்டி எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எஃபெக்டிவ் டெப்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ டெப்டை வந்து அவங்க வந்து
நல்லா குறைச்சிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது. இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பேக்கேஜிங் மிஷினரி மார்க்கெட் வந்து பிக் காம்படிஷன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட க்ரோத்து எப்படி நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னோட கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வி கேன் டெஃபினெட்லி ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் லாங் டேர்மாக இருந்தாலும், ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை ஃபார் 6 months or you want to hold for the 5 to 10 years, this is good company. We can able to hold. We can our portfolioல வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறதுல இட்ஸ் a good call from my perspective. ஸோ இது வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 61 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட்ஸ் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து தான் வந்து உங்களால் இந்த ஷேர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஆஃபர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 19th December இருந்து 23rd December. ஸோ we need to consider the Saturday Sundays as well. I think this is my call. We can go for buy. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். If you like this video, like and subscribe. Thank you.